இரு. ஏய் உளுந்துறாரு. எங்க நண்பர்களே வணக்கம். நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலமணி. பாத்தீங்கன்னா நிசாவும் நானும் குளிக்கலான்னு சொல்லி வந்தேன். அதாவது வந்து லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசனை கூட்டிருப்பாங்க. நிசாவுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, அதாவது நீச்சல் கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை. அதனால வந்து இவளுக்கு என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே தெரியாது. என் கையினால நான் கத்து கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோ போட்டா ஒரு 1000 பேர் பாக்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நண்பர்களே, நாங்க 2 பேரும் கியூட்டா கப்பிள்ஸா இருக்குமா, அழகா இருக்குமா. அதனாலதான் அந்த உரிமையில தான் என்ன கத்து கொடுக்கணும்னு சொல்லி என் மேல நம்பிக்கையில கூட்டிட்டு வந்துச்சான். வா ஐயப்பா, இப்ப எதுக்கு என்னை தள்ளி விடுறா? செப்பல் கழட்டி விட்டுடா. நானும் கழட்டி விடுறேன். நண்பர் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. மழை வேற வருது. மழை இப்பதான் வந்து நின்னுச்சு. இது குளிக்கவானே உயிரை வாங்குறான். இதுல பாம்பு முதல்ல வேற எதுவும் இருக்காதா? இருக்காதுப்பா, பயமா இருக்குது. நல்லா இருக்கும். அது போய் பாரு. அதெல்லாம் இல்ல, வா. அது வந்து பிம்பிலி பூச்சி. வா இங்க வா. என்ன இருக்குது உனக்கு? அது வந்து பிம்பிலி பூச்சி தெரியுமா? இந்த பக்கம் திரும்ப, அப்பதானே உனக்கு எவ்வளவு அழகா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நீச்சல் கத்து கொடுக்கறது சில்லுன்னு இருக்குது, முடியல. எங்க சில்லுன்னு இருக்குது? போட்டு தடவிட்டே இருப்பேன். உனக்கு அழுக்கு தேய்ச்சி விடுறேன்பா. எனக்கு ஒண்ணு தேய்ச்சி விட வேணாம். நீச்சல் கத்து கொடுக்க 5 விரல புடிச்சா நழுவுதான்டா செய்யும். 3 விரல புடிச்சு கட்ட விரல அடுத்து சுண்டு விரல ஆட்டி லூசா விடணும். அப்பதான் அவசரத்துல கை நழுவி போகும்போது இழுத்து பிடிக்க வசதியா இருக்கும். வேணாம், கையில படு. நீ கையில ஒண்ணு படுக்க வேணாம். கையில படுப்பா, அப்பதானே நீச்சல் கத்து கொடுக்க முடியும். ஒண்ணு கையில படுக்க வேணாம், அது புடவையிலேயே போட்டு கத்துக்கலாம். புடவையிலே பிடிச்சிக்க, அப்படி பிடிச்சிக்க, அது பிடிச்சிக்க. ஒரு கிருப்புக்காக பிடிச்சி. அப்படி இப்படி படிச்சுன்னா வச்சுக்க. ஏய் உளுந்துறாத. நீச்சல் கை மேல படிச்சினா தான் நீச்சல் கத்து கொடுக்க முடியும். கை மேல வேணாம், புடை புடிச்சதானே நான் போக மாட்டேன். இல்ல உள்ள போயிடுவேன். உள்ள போயிடுவியா? ஆமா. உனக்கு நீச்சல் கத்து கொடுத்து நீச்சல் போட்டியில வந்து நான் உன்னை ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டிலே முதல் அவார்டு வாங்கி கொடுக்கணும். எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்க நினைக்கிறேன். அது ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவார்ட்லாம் வாங்கி கிழிச்சிட்டேன். எனக்கு முதல்ல அவார்டு வாங்கி பஸ்ல போட. அப்படி போயிட்டேன். அது ஒண்ணு தேவை, பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுது அசிங்கமா. அப்படியா? இத புடி, இத புடி. இதுதான் கரெக்டா இருக்கும். பாம்பு சுத்துற மாதிரியா இருக்குது. எனக்கு வேற பயமாவே இருக்குது. ஐயோ, கத்து கொடுக்கவா? மதுரைக்கு போகாதேடி, அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும்.
அதருத உன் குத்தம்மா. அசருத என் குத்தம்மா. அம்மா அம்மா. என்னடா பண்ற? இல்ல நீச்சல் கத்து கொடுக்கறேன். நீச்சல் கத்து கொடுக்கறேன். முந்தானி மட்டும் இந்த புடி ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. புடி. பிடிச்சிட்டேன். இப்ப பிடிச்சா நான் உள்ள போக மாட்டேன். நான் கூட குளிக்காம உனக்கு எவ்வளவு குளிப்பாட்டி விட்டு கத்து கொடுக்கறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கத்து கொடுக்கவா போதுண்டா. படு நல்லா உள்ளாக்கா படுத்தினா தானே வந்து மஜாவா கத்து கொடுக்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. உள்ள போய் மிளகா படு போ. என்ன வந்து படு. எனக்கு குளிருது, அதனாலதான் உனக்கு நீச்சல் கத்து கொடுக்கலாம்னு வந்தேன். எனக்கு போதும் நீச்சல் நான் கத்துக்கிட்டேன். இந்த எப்பவுமே காத்து உள்ளதெல்லாம் இப்படி போட்டு நீச்சல் நீஞ்சனும் வச்சுக்கியா கதங்கிட்டு தான் போவாங்க. நிசா அடு நிசா நீச்சல் கத்து கொடுக்க வேணாம். பொறுமை கொதிக்கிறாரு. சரி இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாநாடு நடந்துட்டு இருக்கா? போதுமா? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். என்ன போதும் உனக்கு? நீச்சல் கத்துக்கிட்டலாம் போதுமா? ஆமா. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா கல்லு. ஏண்டா என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷமா இருக்கு? எப்பவும் எந்திரிக்கும் போது கல்லன்னு ஏதோ ஒரு சத்தம். மணி டேய், எங்கடா என் உடம்புல அந்த மணியை பூரா காணா? டேய், நீ ஏன்டா திரு முழிக்கிற? இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவ. எங்கடா மணி? என் உடம்புல அந்த மணியெல்லாம் எங்க சொல்லு. அது நேத்து நைட் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்ட. சுத்தி வராங்க. என்ன இது? நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு வேலைக்கு என்ன கால் என்ன சுத்துற மாதிரி இருக்கு. காலா அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதுப்பா. சுரா, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து வருதுப்பா. நம்மள பார்த்து வரலடா, அம்பர்லா உன்னையே தான் பார்த்து வருது. என்ன பார்த்து வருதா? என்னையும் பார்த்து வருது. இந்த மாதிரி சிகப்பா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் கருப்பா இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு வெறி வருமா? வெறியா? என்னப்பா சொல்ற? ஐயோ சுரா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து திடீர்னு என்ன பார்த்து ஐ லவ் சொல்லி ஒரு கிஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, நீ மனசு உடைஞ்சு மூஞ்சில தாடிட்டே வச்சிடக்கூடாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. கை ஊட்டினே நான் கத்தையும் தரமாட்டேன், ஒன்னும் தரமாட்டேன். நீயே தண்ணீர் வந்து ஏறி சரி. 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு?